டேய் சிஎஸ்கே புட்டினியா 5 வாட்டி கப் அடிச்சுட்டு இனிமேல் தான் இருக்கு கப்பு போதும். தலைவன் ஃபேன்ஸுக்காக நேற்று ஒரு 3 6 ஒரு ஹெலிகாப்டர் ஷாட்டு பார்த்தோம். வந்ததுலேருந்து குஜராத் அகமதாபாத்தில் ஒரு 3 6 பார்த்தோம். ஏய் சாய் சுதர்ஷா என்னடா உன் ஊர் சென்னையை போட்டு பல பொழந்துட்டீங்க. 100 ரன்னு சுப்மன் கில் நேற்று பேக் டு த ஃபார்ம் ஒன்ஸ் அகைன். நான் இந்த ஸ்டார் படத்துக்கு போயிட்டு வந்து இன்டர்வல்ல ஸ்கோரு பார்த்தா 196க்கு நோலாஸ். 2 பேரும் 100 இருக்கிறானுங்க. 90 எப்பா சாய் சுதர்ஷன் 100 சுப்மன் கில் 100 ஆக மொத்தத்தில் 232 ரன்னு. டேவிட் மில்லர் வந்து ஒரு 2 4 அடிச்சுட்டு கேமியோல எப்படியோ ஓடி 231 ரன் வச்சுட்டானுங்க ஜிடி. பார்த்தோம் சென்னை பேட்டிங் சான்ஸே இல்லைங்க. இவனா நம்ம டப்புன்னு 10 விக்கெட்டு போயிட்டேங்கிறப்ப 10-10க்கு 3 விக்கெட் வந்து சூத்ராஜ் மாதிரி ஆடிட்டு இருக்கிறான். கேட்சை குத்துட்டு போறான். வெக்கம் கட்டவன. அதுக்கு பார்த்தா ரஹானேவும் அவுட்டு, ரச்சின் ரவீந்திரா ரன் அவுட். ஐயோ 10க்கு 3 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம மோயின் அலியும் டேரல் மிச்சலும் ஸ்டாண்ட் பண்ணி ஒரு 120 ரன் வரைக்கும் வச்சானுங்க. 2 பேரும் 50 சான்ஸ் இல்லை. இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் வச்சிருக்கலாம். மோகித் சர்மாவை விட்டு உருட்டு மாதிரி கிழிச்சு நேற்று விக்கெட் எடுத்துட்டாப்புல. போன மேட்ச்லாம் ஃபுல்லாக ஓவரில் கிழிச்சாங்க எல்லா டீமும். இப்போ நேற்று 3 விக்கெட்டு. ரஷீது கான் 2 விக்கெட்டு. ரஷீது கான் எங்கே இச்சுது ஆர்சிபி. வில் ஜாக்ஸ் நேத்தானா விக்கெட் எடுத்துட்டான். 100 2 விக்கெட்டு. முகமது 100 எங்க நம்ம ஆப்கானிஸ்தான் பிளேயர் அவனும் 3 விக்கெட் எடுத்துட்டான் நேற்று. ஸோ நல்லாவே போச்சு. தலைவன் வந்து ஒரு 3 6 அடிச்சாப்புல. சென்னை என்னடா ஆர்சிபியை குவாலிஃபை பண்ண வச்சுருங்க போல. நேற்று தோத்துட்டீங்க 6-6 12. அவன் 10 பாயிண்ட் வந்துட்டான். இப்போ நீங்கள் டெல்லி லக்னௌ, சென்னை லக்னௌ டெல்லி 3 பேர் ஒரு ஏனியில் மேலேயும் விழாமல் கீழேயும் சரியாமல், மேலேயும் போகாமல் கீழேயும் சரியாமல் அப்படியே சென்டரில் நிற்கிறீங்க. சென்னையும் லக்னோவும் டெல்லியும். கேகேஆர் ராஜஸ்தான் குவாலிஃபைடு. சன்ரைசர்ஸும் குவாலிஃபை ஆகிடுவானுங்க. இப்போ 4வது பிளேஸ் யார்? நீயா, சென்னையா, டெல்லியா, லக்னோவா, பெங்களூரா, குஜராத் இருக்கிறானுங்க 5-7. அவனுங்களும் 10 பாயிண்ட். 4 பேரில் யாருன்னா ஒருத்தர் தான் 4வது இடத்துக்கு போக முடியும். 5 பேரில் யாருன்னா ஒருத்தர் தான். ஆர்சிபி, குஜராத்து, சென்னை, டெல்லி, லக்னோ 5 பேரில் யாருன்னா ஒருத்தர் தான் 4th பிளேஸ் போக முடியும். சன்ரைசர்ஸ் எப்படியோ 14 பாயிண்ட்ஸ் வந்துட்டானுங்க. அவனுக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்குது. 2 மேட்ச் தோத்தா தான் அவனுங்களுக்கு கஷ்டம் சன்ரைசர்ஸுக்கு. ஸோ இப்போதைக்கு அவனுங்க கிடையாது இதில். டேய் தலைவன் நேற்று 3 6 அடித்தான், அவ்வளோதான். மற்றபடி மேட்ச்சில் ஒன்றும் இல்லை. சிஎஸ்கே தோற்று விட்டது. எதிர்பார்த்து விட்டது. ஓகே விட்டுருனியா சிஎஸ்கே. அந்த டேரில் மிச்சல் மொட்டா பையன் அவனுக்கு எவன்டா ஓவர் குத்த? சூத்ராஜ் நல்லாடா போட்ட. அவனுக்கு போய் ஏன்டா ஓவர் குத்த? அவனா 6 கொடுத்தான்டா. தேஷ்பாண்டே வெக்கம் கட்டவனே நாரப்பயல 3 விக்கெட்டு குத்தியாடா. நீ ஒரு 30 ரன் மேலே 4 ஓவர் குத்திட்டு அதுக்கப்புறம் விக்கெட்டு ஒரு 2 விக்கெட் எடுத்த கடைசியில். வேற ஏன் ரன்னு குத்தான்? ஜடேஜா காரியகத்தா வெக்கம் கட்டவன் லூசு போய் அவுட் ஆகிட்டான். 2 ரன்னாக குத்துட்டான். பலாசரம் போனாட்டி ஃபைனல் அடிச்ச மாதிரி இந்த வாட்டி எல்லா வாட்டியும் பால் மாட்டம் நினச்சி அடிச்சியா, அதான் அவுட் பண்ணிட்டான் உன்னை. அப்போ ரிவெஞ்சு அந்த ஃபைனல் அகமதாபாத்தில் நடந்த ரிவெஞ்சுக்கு ஜிடி எடுத்துட்டானுங்க நம்மளை. வெக்கம் கட்டவனுங்க. எல்லாமே நம்மளால முடியுங்கிற ஒரு இது. நான் வாழ்க்கை ஒன்னே சொல்றேன், எல்லாமே நம்மளால மட்டும்தான் முடியுங்கிற எண்ணம் இருக்கக்கூடாது. எல்லாமே நம்மளால முடிஞ்சா பண்ணுவோம். வி ட்ரை அவர் பெஸ்ட், அவ்வளோதான். என்னால் மட்டும்தான் முடியுங்கிற கர்வமும் ஆணவமும் இருந்தா அது சிஎஸ்கேவா இருந்தாலும் சரி, எவனாக இருந்தாலும் சரி, ஜெயிக்கவே மாட்டீங்க கடைசி வரைக்கும். சரியா? ஸோ நேற்று சென்னை தர்மடி வாங்கிவிட்டது. இனி வரப்போகும் மேட்ச்களில் தோத்தால் நாளை ராஜஸ்தான் கூட ஹோம் கிரவுண்டு சேப்பாக்கத்தில்
அங்கேயும் தர்மடி வாங்கினால் பிளே ஆஃப் வாய்ப்பு பிரகாசத்திலிருந்து தர்மடி வாங்க உள்ளும். பாய் பாய்.